நினைக்கிறேன். ஓகே கௌதம், ஓகே கௌதம். சரி உட்காந்துக்கலாமா? இருங்க, நாளை காலை நமக்கு இது வேணும்ல. பாட்டு போடுங்க. சாங் போட்டாச்சா? என்ன சாங் போடலாம்? சாங்கு மைண்டுக்கு வர மாட்டேங்குது, என்ன சாங்னு வேற தெரியல. சரோடைய டவுட்டை நான் இன்னைக்கு கிளியர் பண்ண போறேன். ஏமா இந்த ரீல்ஸ் எப்பமா எடுக்கிற? லைவ் முடிச்சுட்டு எடுக்கிறியா இல்லை முன்னாடி எடுத்துட்டு வரையா? கிடையாது, லைவ் எல்லாம் முடிச்சுட்டு தான். நான் 2 மணிக்கு லைவ் முடிச்சாலும் 3 மணிக்கு லைவ் முடிச்சாலும் 1 மணிக்கு முடிச்சாலும் லைவ் முடிச்சுட்டு தான் நான் அந்த ரீல்ஸை, எந்த சாங்குக்கெல்லாம் கிடையாது, பொட்டாம் பொதுவாக ஆன் பண்ணி வச்சுட்டு நான் மாட்டுக்கு நடந்துட்டு போயிட்டு இப்படி உட்காந்துட்டு நிற்கிறது எதையோ ஒன்று ஆடு. அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டெப்புக்கு நான் சாங்கை தேடி ஓகே இந்த ஸ்டெப்புக்கு இந்த சாங் மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் செலக்ட் பண்ணியே நான் போடுறேன். வேகமாக எடுத்துட்டு அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அருண் வர்மா, வெல்கம் டு கோல்ட். தேங்க்யூ அருண் வர்மா, தேங்க்யூ டியர் சிவா ப்ரோ. நான் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதனால் நான் இப்போலாம் எந்த சாங்குக்கு நான் ஆடுறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. அப்பா, லூஸ் ஹேரை விடு. லூஸ் ஹேரா? சிற்பி 922 கொடைக்குள் மழை நம்ம யூடியூபில் மட்டும்தான், வேற எங்கும் கிளைகள் கிடையாது. கோழிகளை கண்டு யாரும் ஏமாறாதீங்க. 3 சாங் தான். அப்போ நடுவில் ஏதாவது தெலுங்கு சாங் ஆட் பண்ணி விட்றேன்ல. எனக்கு தைரியமாக கேட்குறேன்னு நினச்சேன். தைரியமாவா? என்னது மச்சான்? வெல்கம் டு செல்வர் பாபு. தேங்க்யூ. ஐயோ, பாபுன்னு பேர் பார்த்தாலே எனக்கு அந்த மண்டிக்காரர் தான் ஞாபகம் வர்றாரு. அவர் வச்சு ஓட்டுனது தான் ஞாபகம் இருக்கு. நம்ம சேனல் சாங்கு எல்லா மூமெண்ட்டுக்கும் மேட்ச் ஆகும். காலையில ஒரு ஸ்டெப் வந்து தெலுங்கு சாங்குக்கு ரீல்ஸ் அப்லோடு பண்ணல, ஆனால் சிங் 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 சிங்ட்டு அதே சாங்கு தீக்குச்சிக்கு வேறு செட் ஆகுது. நான் சும்மா வச்சுதான் பார்த்தேன், எடுக்குதான் பார்த்தா அதுவும் எடுக்குது. சரி ஓகே. அது நான் உண்மையாக காலையில் யோசிச்சேன், என்ன நம்ம எந்த ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தாலும் எல்லா சாங்குக்கும் மேட்ச் ஆகுது. எனக்கு ஒரு முத்தம். ஓ தெலுங்கு எப்படிலாம் கமெண்ட்ஸு சேம் தான், எப்படி இருந்தாலும் கமெண்ட்டு சேம் தான், அது ஓகே. ஆமாம். இப்போ அப்லோடு பண்ண ரீல்ஸை சொல்கிறீங்களா பாப்ஸு? மேக்கப் இல்லாமலே அழகாக இருக்கேனா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? தேங்க்யூ. நமக்கு தான் மேக்கப்பு போட்டால் தனியாக வடிஞ்சு ஊற்றுமாச்சு. ஆசைப்பட்டு ஒரு ஃபவுண்டேஷன் நான் தடவுனேன்னு வச்சுக்கேன், படியை விட்டு இறங்குறதுக்குள்ளே பூத்துக்கிட்டு நிற்கும். என் வீட்டுக்காரர் அப்படியே வண்டியில் ஏறி உட்காந்துட்டு இப்படி பார்ப்பாரு, இரேம்மா சீக்கிரம் கதவை பூட்டிக்கிறேன் அப்படின்னு. பூட்டிட்டு திரும்புவேன், பார்த்துட்டு ஏய் என்ன இது கேவலமாக இருக்குச்சு, ஃபஸ்ட்டு நார்மலாக நல்லா தானே இருந்தது, என்னது இது போட்டு தடவினேன் அப்படிம்பாரு. நேற்று ஒன்று ஆர்டர் பண்ணல, அதுதான் சும்மா போட்டு பார்த்தேன், அடி கன்றாவிய நல்லாவில கருமை போய் தொடப்போ நினைக்கிறேன், இப்போ கழுவிட்டு வாம்பாரு, அசிங்கப்படுத்துறாரு அப்படியே. அப்புறம் வாசல்லே பைப்பு இருக்கும் பாருங்க, அதை எடுத்து வச்சு கச்சி போச்சு, அதை புழிஞ்சு தொடச்சி அதை போட்டு எடுத்துட்டு அப்புறம் இப்போ ஓகேவாம்ப இதான் நல்லா இருக்குது, வா உட்காரு, நல்ல வேலையை அசிங்கப்படுத்தி பார்த்தேன் ரோட்டில் போய் எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கழுவிடுவேன். நிஜமா எனக்கு வந்து இந்த மேக்கப் எடுக்காது என்னோட ஃபேஸ்க்கு, தனியாக காட்டும். ஸ்பீட் அண்டு ஸ்லோ பண்ணும்போது எல்லா சாங்கும் செட் ஆகும். எப்படி இப்படியா?
ஆஹா, நிஜமா இப்படி பார்க்கும்போது ஏதோ ரீல்ஸ்ல பாக்குற மாதிரி இருக்கு. ஏய் நிஜமா அப்படியே ரீல்ஸ் மாதிரியே இருக்கு. இல்ல டுமாரோ ரீல்ஸ் ரெடி வீடியோ. நீங்க வந்தா மட்டும் போதுச்செல்லாம் மேட்ச் ஆகும். வாஸ்து அப்படியா அப்படியா? கொஞ்ச நேரத்துல உசுறு போய் உசுறு வந்துருச்சு. அப்படி என்ன பண்ணீங்க எஸ்ஜி? ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்கப்பா. சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணுங்க. மெம்பர்ஷிப்பில் ஸ்டார்ட் ஆக போகுது. மணி 1 தொட போகுது. வேகமாக ஜாயின் பண்ணுங்க. கோல்டு ஆக்சஸ் இருக்கு, வேகமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்கோ ட்ரை பண்ணுறேன். இல்லை இல்லை இல்லை, காலையில் பாருங்கள். காலையில் பாருங்க. நம்ம ஹெவியாக டான்ஸ் ஆடி ரொம்ப நாள் ஆகுதுல்ல கைஸ், ஆடணும். லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நிஜமா இப்போதான் நம்ம கெட்டப் சூப்பராக இருக்குது. லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. நிலா சூப்பர், ஆல் ஏஞ்சல் அப்படிங்களா? தேங்க்யூங்க தேங்க்யூங்க தேங்க்யூங்க. சிவாபுரம் நான் கமெண்ட்ஸ் பண்ணுறப்ப தான் அங்கிட்டு போகிறாங்க, இல்லை இங்கிட்டு போகிறாங்க. கடைசி வரை கமெண்ட்டை பார்க்க மாட்டாங்க. இப்போ பண்ணிடு என் செல்லம், நீ இப்போ பண்ணு. இப்போ கமெண்ட்ஸை பண்ணி நான் இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸ்க்ரீன் டபுள் டச்சை பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் எல்லாரும். லைவ் ஆன் பண்ணால் ரீசார்ஜே முடிஞ்சிருச்சு. போ, ரீசார்ஜே முடிஞ்சு போச்சா? ரீசார்ஜ்னா நெட்டு அந்த இதில் டேட்டாவில் அதுலேயேவா? சரி, என்னன்னா நைட்டுக்கு அன்லிமிட்டட் 49 ரூபா ஏர்டெல்லா என்னது அது ரீசார்ஜ் பண்ணிக்கோ. உனக்கு டேட்டா வந்து அன்லிமிட்டட் வரப்போகுது. டீ கடை வடிவேல் மாதிரி ஆகிட போகுது, கேர்ஃபுல். ஐயோ, லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க காய்ஸ். அந்த கமெண்ட்ஸை போய் பாருங்க. இவனை என்னன்னு சொல்றது, பார்க்குறேன். வெங்கடேஷ், நீங்கள் கொஞ்சம் அழகு. சரி இருங்க வரேன். அப்படி அவன் என்ன கமெண்ட்ஸ் நான் பார்த்துறேன், ஒரு நிமிஷம் இருங்க. எதில் நான் வச்சு அப்லோட் பண்ணேன்? ரீல்ஸா? இது பார்க்குறேன். டேய், அதை நீ இப்பவே கேட்டிருக்கலாம். இதுக்கு எதுக்குடா அங்க போய் சுத்தி வளைச்சி மூக்கு தலை அத்தனையும் சுத்தி வளைச்சி போயிருக்க? ஏட்டா அட பாவி. இரு கமெண்ட்ஸ் இதுல பாக்குறேன். மல்லிகைப்பூ மணக்குதா? லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க गाइस, ஜாயின் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் ஜாயின். நான் பார்க்க மாட்டேன். நான் பார்க்க மாட்டேன். ஏய், அதை நீ டெலிட் பண்ணாலும் ஒண்ணுதான், டெலிட் பண்ணலனாலும் ஒண்ணுதான். நான் கூட எதையோ கேட்க போறேன், ஏதோ முக்கியமானது போல இருக்குன்னு நான் நினைச்சேன். கடைசியில பார்த்தா
லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க गाइस. அங்க ஸ்டூல் இருக்கா முழுசா மறைஞ்சு போச்சு. என் வீட்டுக்காரி இப்படி போய் கேட்பாரு. ஏய் ஏன்டா இப்படிலாம் சொல்ற? இங்க பாரு, அது சின்னதா இருக்குடா ஸ்டூலு. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? சின்னதா யாரு வந்து ரெடி பண்ண சொன்னா? மல்லிகைப்பூ மணக்குதா? சகலைக்காக தான். ஆமா, எல்லாம் ஒருக்காக தான். அப்புறம் லைவ் போட்டு அந்த சரி, ஓகே ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா. அன்பு, கோபி, அரசன், குமார், தினேஷ், சந்தீப், அப்புறம் தலை வாஸ்து பார்த்து கமெண்ட்டை போடுங்க. கியூட்டி, இன்னைக்கு தான் நான் ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு தான் வாஸ்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு தூங்கி முழிச்சோம்ல, அப்போதான் வாஸ்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். எந்தெந்த திசைக்கு எதை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் நானே ஒரு நோட்டு எடுத்து வரைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. ஸ்கூல் லைஃப் மாதிரி இருக்கு. டைம் ஆகுது. வந்துடுறேன் இருங்க, வந்துடுறேன். இதுல கள்ளிப்பட்டிய வரலையா? ரெட்ரோ வாங்க வாங்க. ரெட்ரோ எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? முத்தம் கேட்ட உடனே கிடைக்குமா? ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க गाइस. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்களா? கோல்ட் ஆக்சஸ்க்கு போலாமா? வேகமா ஜாயின் பண்ணிக்கோங்க. இருங்க செந்தில்குமார், 1 கிட்ட நெருங்க போகுது. ஆன் பண்றேன் இருங்க. போகுது, ஆன் பண்றேன் இருங்க. நிலா ரோலிங் சேர் அனுப்பட்டுமா சொல்லுங்க. வேணா பட்டு. இது காமன் லைவ். இது காமன் லைவுங்க. உட்காந்துட்டே நகர்ந்து இந்த ஸ்டூலையும் உடைச்சிடாது. இது உடையாதுடா. அந்த சாங் அது ரொம்ப கன்றாவியா இருக்குமே. அந்த சாங் எங்களுக்கு செட் ஆகாது. அந்த சாங் எங்களுக்கு செட் ஆகாதுங்க. கோல்டன் லைவ் எப்படி ஜாயின் பண்றது? ஜாயின் பண்ணிட்டீங்களா ஆல்ரெடி? ஓபன் பண்ண தெரியாதா? நான் இப்போ லைவ் ஆன் பண்ணுவேன். உங்களுக்கு ஒரு காமன் லைவ் எப்படி நோட்டிஃபிகேஷன் வருமோ அதே மாதிரி தான் இதுவும் நோட்டிஃபிகேஷன் வரும். எது ஒரு மெம்பர்ஷிப் ரீல்ஸ்ல இருக்கு, அதை நான் முஷுல பார்த்தேன். செம்ம வைபு, உனக்கு கூட அனுப்பினேன். அப்படியா? நான் பார்க்கலையடா. சிவா ப்ரோ, இது மெம்பர்ஷிப் ஸ்டூல். வாய் கழுவு, ஒன்று அடிச்சுன்னு வச்சுக்கேன். இங்க ஒரு நான் சேர் எடுக்கும் போதே எனக்கே ஞாபகம் வந்தது. எனக்கு ஒன்று மெம்பர்ஷிப் ஞாபகம் தான் வந்தது. நீ இப்ப அது வந்து இப்ப எல்லாருக்கும் தெரிய வைக்கிற. மாசி மாசம் ரீல்ஸ் போட்டு கொல்ற ஒரே. இங்க ஒண்ணு சொல்லவா? ஓப்பனா சொல்றேன். இன்னைக்கு மாசி மாச சாங்க நான் ஒரு நேரம் அப்படி விரும்பி கேட்டேன். இப்போ எனக்கே போர் அடிக்குது. நான் ரீல்ஸ் எடிட் பண்ணும்போது அந்த சாங்கை மியூட் போட்டுட்டு எடிட் பண்றேன்னா பாரு, அதே ரிப்பீட் மூட்ல ஓடுதா. எனக்கு தலைவலி வந்துச்சு. சரி, என்னப்ப ரீல்ஸ் அப்லோட் பண்ணா இவனுக்கு தானே பார்க்க போறேன், நமக்கு என்ன இருக்கு அப்படின்ட்டு மியூட்டை போட்டுட்டு எடிட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டேன். இது மாதிரி தான் நான் நிறைய சாங். அப்புறமா நான் எவ்வளோ லைக் வியூஸ் எதாவது போயிருக்கேன்னு பார்க்கும்போது தான் அந்த சாங்கோட நான் அந்த ஸ்டெப்பை பார்ப்பேன். ஓ, இதுல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கா, நம்ம கொஞ்சம் தள்ளி விட்டோம், அங்க போய் நின்றுச்சு போல இருக்கு. அந்த மாதிரி சாங் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம்ல.
நிலா இந்த சிட்டிங் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? தெளிவா பிளான் பண்ணி இருக்கேன். அச்சா இங்க பாரு, அந்த என்னன்னு தெரியல, அந்த சாங்கை தவிர்த்துட்டு நான் வேற எந்த சாங்கு போட்டாலும் அப்லோடு பண்ணாலும் வியூஸ் போகுது, சப்ஸ்கிரைப் இல்லை. ஆனா இந்த சாங்கு வெறும் 1K வியூஸ் போனா கூட 3 சப்ஸ்கிரைப் இருக்கு வச்சா எனக்கு. அதனாலதான் நான் இதை போடுறேன். அப்பதான் நினைச்சு பாரு. சாப்பிட்டுதான். அப்படியா? புசு புசுன்னு இருக்கா? லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏய் நிஜமா இது நல்லா இருக்கியா? பாரு அந்த காலை தொங்க விட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது, இது ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன சொல்றீங்க மோடி? அத போய் ஏஐ கிட்ட போயிட்டு உடனே அதை போய் அனலைஸ் பண்ண சொன்னா திட்டி வேற விட்டுருச்சா? அட கொடுமையே. சரி நீங்க எப்படி கேட்டீங்க? நீங்க கேட்டது முதல்ல என்கிட்ட சொல்லுங்க. உங்கள் டான்ஸ் சூப்பரா இருந்தது, நான் பார்த்தேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். மோ பாலாஜி வாங்க, நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க. கோல்டு ஆக்சஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்கு. 5 மினிட்ஸ் தான் இருக்கு செல்லுங்களா. இந்த ஸ்டூல் மூமெண்ட் நாளைக்கு நம்ம சேனல் தேசிய கீதம் போட்டோட ஒரு மாட பாவி. நமக்கு ரீல்ஸ் தான் முக்கியம், பாட்டா முக்கியம். அதே தான் ரிப்ளை பண்ண சொல்லுங்க கார்த்தி. சாரி சொல்லுங்க விமல். மெம்பர்ஷிப் லைவா 5 நிமிஷத்துல ஸ்டார்ட் ஆக போகுது. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. அப்படியே இப்படியே உட்காந்து வாக்குல மெம்பர்ஷிப் ஆன் பண்ணிட வேண்டியதுதான். லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. ஷியாபுரோ வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு என்னடா தரையில நான் கீழே குனிஞ்சு நிம்மறதுக்குள்ள ஐயோ, நானும் இந்த டுபாக்குரு ஸ்டாண்டை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்னால முடியல கடவுளே. 5 நிமிஷத்துக்கு மேல நிக்க மாட்டேங்குதுல அந்த ஸ்டாண்டு. டவுக்கு டவுக்குன்னு கீழே இறங்கிட்டு வேற. எங்க இருக்கீங்க? இருக்க வர இருங்க. இருங்க மறுபடியும் வேலையை காட்டுது. அம்மா கடைசியில் சிவாஜி கணேசன் மாதிரி என்னைய போட வச்சுட்டீங்க துண்டை. சாப்பாடு கிங்க எப்படி வச்சா கரெக்டான டைமிங்ல நீ வேற. என்னன்னு தெரியலடா, அந்த ஸ்டாண்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் மேலே நிற்கவே மாட்டேங்குது. நானும் நிமித்தி வைக்கிறேன், டக்குனு நான் கீழே குனிஞ்சா போதும் அது டொய்னு கீழே தரைய பார்க்குது. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சீக்கிரம் கோல்டுக்கு வாங்க, டக்குன்னு டைம் ஆகுது. சிற்பி 922 குறைக்கல் மாதிரி நம்ம யூடியூப்பில் மட்டும் வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாறாதீங்க. இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க? ஆல்ரெடி நீ அங்கே தானடா இருக்க.